நியூஸ் 30. வணக்கம். நல்லூர் CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் 24வது பட்டமளிப்பு விழா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா நல்லூர் CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியின் 24வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா துவங்கியது. கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் எஸ். ஜெய்சு ஜெகன் பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். வில்சன் விருந்தினர்களை வரவேற்று கல்லூரி பட்டமளிப்பு விழா அறிக்கையினை வாசித்தார். பின்னர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினரான திருநெல்வேலி திருமண்டல பேராயர் அறிவர் மகாகளம் ARGST பர்னபாஸ் 24வது பட்டமளிப்பு விழாவில் தலைமையுரையாற்றி பட்டதாரிகளுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார். முன்னதாக விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பதிவாளரும் தற்போதைய ஜாய் பல்கலைக்கழகம் டீன் பேராசிரியர் முனைவர் ஜான் பிரீட்டோ பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார். கலை மற்றும் அறிவியல் துறையை சார்ந்த 454 இளங்கலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகள் பட்டங்களை பெற்றனர். இறுதியாக பட்டதாரிகள் அனைவரும் பட்டமளிப்பு விழா உறுதிமொழி ஏற்றனர். திருநெல்வேலி திருமண்டல மேற்கு சபை மன்ற தலைவர் முனைவர் பிரே எஸ். ஜேம்ஸ், தூய யோவான் கல்வியல் கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் KRK செல்வராஜ், திருநெல்வேலி திருமண்டல மேற்கு சபை மன்ற தலைவர் முனைவர் பிரே எஸ். ஜேம்ஸ், தூய யோவான் கல்வியல் கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் KRK செல்வராஜ், நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் வழக்கறிஞர் PP ஆல்வின் பாலன், தலைமை ஆசிரியை வசந்தி ஜான்சிராணி, பாளையங்கோட்டை கதிர்ஸ் பள்ளி தாளாளர் எஸ். சாலமன், டேவிட் இடையன்குடி, கால்டுவெல் நூற்றாண்டு நினைவு மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் C. சேகர், இளஞ்சி DS டேனியல், ராஜம்மாள், கல்வியியல் கல்லூரி தாளாளர் ராஜ்குமார், தென்னிந்திய திருச்சபை சினாட்டு நிர்வாக குழு உறுப்பினர் மகாராஜா சிங், கல்லூரி ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் தேவதாஸ், பால்ராஜ், சைரஸ், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் பால்நேசன், ஆண்டனி மற்றும் பட்டதாரிகளின் பெற்றோர்கள் உறவினர்களும் கலந்து கொண்டார்கள். விழா இனிதே நிறைவுற்றது. விழா ஏற்பாடுகளை கல்லூரியின் செயலர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர், பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியன், பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்களும் இதை செய்திருந்தார்கள். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.